அமைதியான ஒரு சிறிய நகரம் விழாவாரம் ஆரம்பமாகியிருந்தது. காலை சூரியன் மெதுவாக தெருக்களில் ஒளி வீசும்போது ராமன் தனது சிறிய துணிக்கடையின் கதவை திறந்தார். இந்த கடை அவருக்கு சாதாரண வேலையிடமல்ல, அவரது வாழ்க்கையின் ஒரு பகுதி. பல ஆண்டுகளாக இந்த கடை நகரத்தின் நினைவுகளையும் விழாக்களின் மகிழ்ச்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறது. மெல்ல நகரம் விழித்துக் கொள்ள ஆரம்பித்தது. சில குடும்பங்கள் கடைக்குள் வந்தனர். அம்மாக்கள் மெதுவாக சேலைகளை பார்த்தனர். புதிய விழா சேலை ஒன்றை தேர்வு செய்வது அவர்களுக்கு ஒரு சிறிய மகிழ்ச்சி. ஒரு சிறிய பெண் பிரகாசமான நிற சேலையை பார்த்து ஆச்சரியமாக சிரித்தாள். அந்த சிரிப்பு ராமனின் முகத்திலும் ஒரு அமைதியான சிரிப்பை கொண்டு வந்தது. மதியத்திற்கு கடை நிறங்களால் நிரம்பியது. சிவப்பு, தங்கம், பச்சை, நீலம். ஒவ்வொரு துணியும் ஒரு சிறிய கனவை தாங்கியிருந்தது. குடும்பங்கள் மெதுவாக பேசிக்கொண்டு விழாவிற்கான துணிகளை தேர்வு செய்தனர். அந்த நேரத்தில் கடை ஒரு சிறிய சந்தோஷமான உலகம் போல இருந்தது. மதியத்தின் அமைதியான நேரத்தில் ராமன் கடை வெளியே அமர்ந்து ஒரு கப் தேநீர் குடித்தார். விழா நாட்கள் சற்று பிஸியாக இருந்தாலும் அவை மனதிற்கு இனிமையானவை. மாலையில் விழா விளக்குகள் ஒன்று ஏற்றப்பட்டன. கடை முன் தொங்கியிருந்த சேலைகள் அந்த வெளிச்சத்தில் இன்னும் அழகாக தெரிந்தன. சாலையில் மக்கள் மெதுவாக நடந்து சென்றனர். காற்றில் ஒரு விழா உணர்வு இருந்தது. இரவு மெதுவாக நகாத்தை அமைதியாக மாற்றியது. கடை உள்ளே ராமன் கடைசி சேலையை மெதுவாக மடித்தார். நாளின் வேலை முடிந்தது. கதவை பூட்டி அவர் வீட்டிற்குச் செல்ல ஆரம்பித்தார். விழா விளக்குகள் இன்னும் மெதுவாக ஒளிர்ந்தன. அந்த தெரு இரவில் மிகவும் அமைதியாக இருந்தது. வீட்டில் அவரது மனைவி மீனா மற்றும் மகள் அஞ்சலி காத்திருந்தனர். அவர்கள் மூவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து இரவு உணவு சாப்பிட்டனர். நாளின் சோர்வு மெதுவாக மறைந்தது. விழா வாரம் இன்னும் தொடரும். நாளை ராமன் மீண்டும் கடையை திறப்பார். ஒரு புதிய நாள், ஒரு புதிய கதை இந்த சிறிய நகரத்தில் மெதுவாக ஆரம்பிக்கும்.